ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசுக்காக ரூட்டை மாற்றிய நடிகை. ஸோ எந்த காலத்தில் நான் நடித்து இவ்வளோ காசு சேர்க்க முடியும், அதுக்காக நான் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது என்ன ரூட்டு, யார் அந்த நடிகை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேரளத்தை சேர்ந்த இந்த நடிகை நடித்த முதல் படமே நல்ல ஹிட் கொடுத்த படம், நல்ல பேர் கொடுத்த படம். ஸோ அப்படியே கேரளாவில் பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஒரு ரவுண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட இந்த நடிகை அப்படியே கேரளாவில் ஒதுக்கிட்டாங்க. என்ன பிரச்சனை ஏதேன்னு அப்படின்றது சரி வர தெரியல. அப்போ இருந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஹோம்லியாக நடிக்கக்கூடிய நடிகையாக இருந்தாங்க. ஸோ அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நோ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருந்த நடிகை இதனாலேயே கேரளா வாய்ப்புகளை உதறி தள்ளிட்டு கிடைச்ச நல்ல நல்ல வாய்ப்புகளான தமிழ்லேயும் தெலுங்குலேயும் ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சி அது நல்ல ரோல் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே போனால் வருஷத்துக்கு 1-2 படம் நடித்தாலே பெரிய விஷயம் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டுச்சு. ஸோ இதனால் கொஞ்சம் ரூட்டை மாற்றி கவர்ச்சி காட்டலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தானே இன்னும் கவர்ச்சி காட்டலாம் அப்படின்னு சொல்லி கவர்ச்சிக்கு போனாங்க. கவர்ச்சிக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ஸோ சாதாரணமான ரெஸ்பான்ஸில் ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்துச்சு இந்த நடிகைக்கு. இந்த நடிகையோடைய முடியே ஒரு தினசாக இருக்கும். ஸோ அதுவே ஒரு அழகு. அப்படிப்பட்ட நடிகைக்கு லைட்டாக கவர்ச்சி காட்டினாலே பெருசாக தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. நடிகைக்கு புகழும் பணமும் சேர ஆரம்பிச்சுது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஸோ அப்படி சேர இவங்க கூடிய கொஞ்சம் அப்படி கவர்ச்சியிலேருந்து லிப்லாக் அப்படின்னு சொல்லி போனாங்க. லிப்லாக்னா சாதாரண லிப்லாக் கிடையாது. ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு 4-5 படமே நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் கூட அப்படியே சப்பி உரியிறாப்புல அந்த படத்தில் அப்படியே உறிஞ்சி எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய சாரெல்லாம் ஜூஸ் எல்லாம் உறிஞ்சி குடிக்கிற அளவுக்கு அந்த லிப்லாக் இருக்கும் அந்த சினிமாவில். இந்த நடிகை அதுக்காக தனியாக காசே வாங்கினாங்க. எப்படின்னா, இது நான் படத்துக்காக இத்தனை லட்சம், அப்புறம் இந்த லிப்லாக் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கல்ல, அதுக்காக தனியாக ஒரு மொய் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் தனி காசை வாங்கி கல்லா கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடிகைக்கு பெருசாக பட வாய்ப்பே வரல. ஸோ புது நடிகைகளுடைய வரவால் இந்த நடிகை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சில சின்ன சின்ன ரோல்ஸ் படத்தில் 2 மணி நேரம் படத்தில் ஒரு அரை மணி நேரம் வர்ற மாதிரி தான் ரோல் உங்களுக்கு கிடைச்சது. ஸோ இப்படியே போன வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த நடிகை ஒரு ரூட்டை மாற்றிருக்கிறாங்க. அதிகமாக நைட் பார்ட்டிஸ் போகிறது அப்படின்ற ஒரு முடிவெடுத்து நைட் பார்ட்டிஸில் அதிகமாக கலந்துக்கிட்டு தனக்கு நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் இவங்ககிட்டெல்லாம் அதிகமாக ஓவர் நெருக்கம் காட்டி பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இரவு முழுக்க அந்த பார்ட்டி வெறித்தனமாக நடக்குது. அந்த பார்ட்டியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் அப்படின்றது வருது. ஸோ நடிகைக்கு கிட்டத்தட்ட 29 வயசு வேறு ஆகிடுச்சு. ஸோ இதனால் இதை விட்டால் வேறு வழி இல்லை, இன்னும் 2-3 வருஷம் தான் நம்மளால் சினிமாவில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நடிகை தனக்கு நெருக்கமான வட்டாரங்களில் சில பல வேலைகளை பார்த்து அதுக்கான காசை தனியாக பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி லிப்லாக்கு கவர்ச்சி காட்டுறதுக்கு தனியாக காசு வாங்கலாம், அந்த மாதிரி இந்த நைட் பார்ட்டிகளில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை தனியாக கறந்துட்டாங்க. ஸோ இதனால் நடிகைக்கு பல லட்சங்கள் சேருது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி, ஷூட்டிங்கில் நடித்தா கூட இவ்வளோ வராதுப்பா அப்படின்ற மாதிரி நடிகையோட ரூட் மாட்டியிருக்காங்க. ஆனால் அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப ப்ரைவேட்டான ஷார்ட் அந்த இடத்துல தான் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி வேலைகளை, திரைமறை வேலைகளை. ஸோ இந்த நடிகை பண்ணக்கூடிய வேலையை பற்றி, இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 70mm ஸ்டோரிஸ் சேனல் நம்ம போட்டாச்சு, 2 எபிசோட் போட்டிருக்கோம். அதோடைய வீடியோஸ் எண்ட் ஆஃப் த வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கிட்ட பேசணும்